யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 14:16. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியானவரை குறித்து இங்கே இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு. வேறொரு தேற்றரவாளன். ஆவியானவர் யாரா? அவர் வேறொரு தேற்றரவாளன். ஆவியானவரை குறித்து முழு வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் தெய்வீகத்தில் 3வது நபராக இருக்கிறாரு. ஆவியானவர் தெய்வீகத்தில் என்னவா இருக்கிறாரு? 3வது நபராக இருக்கிறாரு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முதல் காரியம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆவியானவர் தெய்வீகத்தில் என்னவா இருக்கிறாரு? 3வது நபர். ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? 2வது பாயிண்ட் சொல்கிறேன். அப்படியே போயிட்டே இருப்பேன், கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. என்ன செய்யணும்? கவனமாக கேளுங்க. ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்னவா இருக்கிறாரு? சமமானவராக இருக்கிறாரு. 3வது பாயிண்ட், ஆவியானவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர். ஆவியானவர் என்ன செஞ்சார்? இங்கே தான் கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குது? குழப்பங்கள் காணப்படுது. ஒருத்தர் சொல்கிறாரு பிதா தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார், இன்னொருத்தர் சொல்கிறாரு இயேசு தான் எல்லாம் சிருஷ்டிச்சார், இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆவியானவர் தான் எல்லாம் சிருஷ்டிச்சார். ஆனால் வேதம் சொல்லுது பிதா குமாரன் ஆவியானவர் 3 பேருமே தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாங்க. சிருஷ்டிப்பில் ஆவியானவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ தெய்வீகத்தில் ஆவியானவர் 3வது நபர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவியானவர் என்னவராக இருக்கிறாரு? சமமானவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பிதாவுடைய வலது பாரிசம்னு ஒன்று இருக்குது. பிதாவுடைய அப்போ வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கிறார்னா அது வேதம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இடது பாரிசம்னு ஒன்று இருக்குது. என்னது? இப்போ நம்ம வலது கை இருக்குதுல்ல, அப்போ இடது கை இருக்கா இல்லையா? ரைட் இருந்தால் லெஃப்ட் என்ன செய்யும்? இருக்கும். அப்போ ரைட்டை மாத்திரம்தான் வேதம் பேசுது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே மறைந்து இருக்கிற ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா வலது பாரிசம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இடது பாரிசம்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆவியானவர் எங்கே விற்றிருக்கிறார் அப்படின்னா இடது பாரிசத்தில் விற்றிருக்கிறாரு. இதுதான் அந்த வசனத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ரகசியம். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற மேலோட்டமான காரியம் என்ன அப்படின்னா வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கிறார், வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கிறார். ஆனால் இடது பாரிசத்தில் ஆவியானவர் மறைந்திருக்கிறாருங்கிறத அந்த வசனம் மறைபொருளாக பேசுகிறது, ரகசியமாக பேசுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அந்த பரலோக சிங்காசனத்தில் விற்றிருந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மேலே தங்கி இருக்கிறாரு, நமக்கு கூட இருக்கிறாரு. ஆகையினால தான் வேதம் சொல்லுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற ஆவியானவர். ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நம்ம கூட லிட்டரலாகவே இருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு புதிய ஏற்பாடு நம்ம கூட எப்படி இருக்கிறாரு? எழுத்தின்படியே இருக்கிறார். இயேசு எப்படி அவருடைய முதல் வருகையில் மாம்சத்தின்படி 33 ஆண்டுகள் அந்த பூமியில் வாழ்ந்தாரோ அதேபடி ஆவியானவர் எழுத்தின்படி இன்றைக்கு 2000 வருடமாக சபையோடு இருந்து சபையை நிர்வகித்து கொண்டிருக்கிறாரு, சபையிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு, சபையை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறாரு. அந்த அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 14:17.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஊழியம். இது என்னது? ஆமா, ஆவியானவரை நம்ம தான் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவரை உலகம் அறியாது. ஆவியானவர் உலகம் என்ன செய்யாது? அறியாது. ஆவியானவரை அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் தெளிக்கப்பட்டவர்களாகிய நான், இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் தெளிக்கப்பட்ட நாம, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட கிரயத்துக்கு மீட்டு கொள்ளப்பட்ட நம்ம தான் ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆவியானவரை மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னா, உலக பிரகாரமானவங்க ஆவியானவரை அறிந்து கொள்ளவே முடியவே முடியாது. உலக பிரகாரமானவங்க என்ன சொல்லி ஆவியானவரை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆவியானவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்குள்ளாக வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப இங்க ஆண்டவர் உங்களுடனே உங்களுக்குள்ளே அப்படிங்கிறாரு. அது யாரை சொல்றாரு அப்படின்னா சபையை பார்த்து சொல்லுகிறாரு. யாரை பார்த்து சொல்லுகிறாரு? சபையை பார்த்து சொல்லுகிறாரு. சபையை பார்த்து சொன்னாலும் அதுலேயும் குறிப்பா யாரை பார்த்துமா சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து சொல்றாரு. சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரு. யாரை பார்த்து சொல்லுகிறாரு? சீசர்களை பார்த்து சொல்றாரு. அப்ப யார் இயேசுக்கு சீசனா இருக்கிறானோ அவன் கூட தான் ஆவியானவர் என்றென்றைக்கும் இருப்பாரு. ஆவியானவர் யார் கூட இருப்பாரு? யாருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீசர்களாக. இப்ப இயேசுகிட்ட ஒருத்தன் அற்புதம் பெற்றுக்கிட்டான் அப்படின்னா அவங்க கூட ஆவியானவர் இருப்பாரா? வயிற்று வலியோட வரீங்க, இப்போ ஜெபம் பண்ணோடனே வயிற்று வலி சரியாயிடுச்சு, உங்கள் கூட ஆவியானவர் இருப்பாரா? கடனோட வரீங்க, ஜெபம் பண்ணோடனே கடன் சரியாயிடுச்சு, உங்கள் கூட ஆவியானவர் இருப்பாரா? இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களாக நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் கூட ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா, அமேன், அமேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்துல வந்து தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். முதலாவது எதை வெறுக்கணும்? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ரெண்டாவது எதை வெறுக்கணும்? குடும்பத்தை வெறுக்கணும், மனைவியை வெறுக்கணும், பிள்ளைங்களை வெறுக்கணும், அப்பாவை வெறுக்கணும், அம்மாவை வெறுக்கணும். மூணாவது எதை வெறுக்கணும்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த வெறுக்கிறதுல கூட 3 காரியம் வச்சிருக்கிறார். ஒன்று என்னது? தன்னை தான் வெறுக்கணும். ரெண்டாவது மனைவி பிள்ளைகளை வெறுக்கணும். மூணாவது தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். சரி, வெறுத்தா மட்டும் போதாது. அடுத்தது என்ன செய்யணும்? சிலுவையை எடுக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும்? சிலுவையை எடுக்க வேண்டும். இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் அவரை பின்பற்ற வேண்டும். மூணாவது காரியம் என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும். சீசத்துவத்தில் 21 ரகசியம் இருக்குது. உங்களுக்கு 3 தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த 3 நீங்கள் கை கொண்டாலே ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த 3லே ஒரு 3 என்னது? தன்னைத்தான் வெறுக்கணும், தன் குடும்பத்தை வெறுக்கணும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும். அப்போ வெறுக்கணும்னா என்ன செய்யணும்? மனைவியை 2 அறை விட்டுக்கிட்டே இருக்கணுமா? பிள்ளைங்களை சீப்போ 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 அப்படின்னு திட்டணுமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலே இயேசுவை வைக்கணும். எல்லாவற்றையும் மேலே இயேசுவை வைக்கணும். அப்போ மனைவியை இயேசுவுக்காக நேசிக்கணும். மனைவியை யாருக்காக நேசிக்கணும்? மனைவியை, பிள்ளைகளை, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சொத்து, வீடு, காரு, பங்களா, கோடிக்கணக்கான பணங்கள், நகைகள், இதெல்லாம் யாருக்காக இருக்கணும்? இயேசுவுக்காக. யாருக்காக? இயேசுவுக்காக. ஆனால் இன்னைக்கு நடைமுறை எப்படி தெரியுமா இருக்குது? இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசுகிட்ட வந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா? இயேசுகிட்ட வந்தால் எனக்கு கல்யாணம் ஆகுமா? இயேசுகிட்ட வந்தால்
எனக்கு சொத்து கிடைக்குமா? உல்டாவாக போயிடுச்சு. ஏன்ட்டு எப்படி போயிடுச்சு? இயேசுவுக்காக வேலை, இயேசுவுக்காக குடும்பம், இயேசுவுக்காக கர்த்தர் கொடுக்குற சொத்து, இந்த மாதிரி காரியங்கள் இதைத்தான் நம்ம பின்பற்றணும். குழந்தைகளை விட்டுருங்க. நீங்கள் இங்கே நல்லா கவனமாக பாருங்கள். ஆண்டவர் மகிமையாகட்டும். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வெறுக்கிறது நாங்கள் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் அன்பு செய்ய வேணும். அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ரகசியம் இதுதான். வெறுக்கிறதுனா என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஊருக்கு அங்கிட்டு போய் ஒரு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அது கிடையாது வெறுக்கிறதுனா. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் பிசாசின் மார்க்கங்கள். சத்திய மார்க்கத்தில் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியான புதிய ஏற்பாடு நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நேசிக்க பழகு. அதுதான் வெறுக்கிறது தான். பார்த்தீங்களா? அதுதான் வெறுக்கிறது தான். இப்போ நாம் ஒரு மாம்ச அன்பை கொண்டு போய் மாம்சத்தில் காமிக்கிறதுக்கும் தெய்வீக அன்பை கொண்டு போய் மாம்சத்தில் காமிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. இப்போ மாம்ச அன்புனா என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால், நமக்கு ஒரு ஆதாயம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவோம். அது என்னது? ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய அன்பு. ஆனால் நாம் வெறுத்து இப்போ நம்ம சீசர்களாக மாறுறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு சிஸ்டர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா, ஒரு சகோதரிகிட்ட போய் ஒரு சகோதரர்கிட்ட போய் நம்ம பழகணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பழகுறோம். பார்த்தீங்களா? அதுதான் தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை வெறுத்து என்ன பின்பற்றி வா அப்படிங்கிற. அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ இயேசுவுக்கு நாம் எந்த விதத்திலையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த விதத்திலையாவது இயேசுவுக்கு நாம் எந்த விதத்திலையாவது நம்ம மூலமாக அவருக்கு எதாவது ஆதாயம் இருக்கா? நம்ம மூலமாக அவருக்கு எந்த ஆதாயம் இருக்கா? நம்ம இல்லைனாலும் அவர் பரலோகத்தில் பிதாவோட வலது பாசத்தில் எப்படி சொல்வார்? அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருப்பார். நம்ம இல்லைனாலும் கோடிக்கணக்கான தூதர்கள் அவரை துதிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நம்மளால் அவருக்கு 10 காசு ஆதாயம் கிடையாது. ஆனால் அவர் நம்மளை நேசித்து நமக்காக இந்த பூமியில் மனுஷனாக வந்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என்ன பின்பற்றி வா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன பின்பற்றி வா. ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத உனக்காக லேரப்பட்ட ரத்தத்தை கொடுத்தேனே, அப்போ நீ என்ன பின்பற்றி ஏன் அன்பை உனக்கு வேதனைப்படுத்துகிறான் பார்த்தியா, உனக்கு துன்பப்படுத்துகிறான் பார்த்தியா, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதைத்தான் நம்மளை வெறுக்கிறது. பாருங்களேன், நம்மளை வெறுக்கிறதுனா உண்மையை சொல்லட்டுமா அவங்கள, நீங்கள் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் தாழ்த்தி போய் மன்னிப்பு கேட்கணுன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்னது? ரொம்ப கஷ்டம். நான் இறங்கி போகிறதா? நான் யார் தெரியுமா? நான் இல்லாமல் அவனாலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தான் அவனை அப்படி செஞ்சேன், நான் தான் அவனை இப்படி செஞ்சேன், நான் தான் அவனை அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நான் போய் அவன்கிட்ட போய் இறங்கி போகிறதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம சுய நிற்கிது. அப்போ அப்படிப்பட்டவர்களோடு ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவங்க யாருன்னா உலக பிரகாரமானவங்க, மாம்ச பிரகாரமானவங்க, பிசாசுக்கு அடிமையானவங்க. அப்போ இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா, பரலோக சிங்காசனத்தை விட்டு இந்த பூமியிலே மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம சுயத்தை வெறுக்கணும். நான் இறங்கி போய் அந்த சகோதரியை அன்பு செய்வேன், நான் இறங்கி போய் அந்த சகோதரனை அன்பு செய்வேன், நான் இறங்கி போய் அந்த சகோதரியை மன்னிப்பேன், அன்பு செய்வேன். நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம சீசர்களாக மாறுகிறோம். அப்படி நாம் சீசர்களாக மாறினாதான் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. ஆவியானவர் நம்ம கூட செய்கிற இன்னொரு ஊழியத்தை அங்கே 26வது வசனத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? 26வது வசனம். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவருடைய இன்னொரு ஊழியம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்மை போதிக்கிறாரு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? போதிக்கிறாரு.
ஆவியானவர்னு சொன்னாலே கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் சொன்னாலே கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு என்ன ஞாபகம் வருங்க? உடனே நேரம் அந்நிய பாஷைக்கு போயிடுவாங்க, குதிக்கிறது சத்தம் போடுறதுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு வேணும் தான், வேண்டான்னு சொல்ல. அது மாத்திரம் நமக்கு போதாது. நமக்கு ஆவியானவர் நம்மளை போதிக்கணும். ஆவியானவர் என்ன செய்யணும்? நம்மளை போதிக்கணும். வசனத்தை நினைப்பூட்டுகிறார். ஆவியானவர் எதை நினைப்பூட்டுகிறாரு? பார்த்தீங்களா, நம்ம சின்ன பிள்ளையில ஒருத்தன் கூட சண்டை போட்டது, சின்ன பிள்ளையில ஒருத்தனை திட்டினது, அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? அப்படியே படம் மாதிரி ஓடும். ஆனால் ஆவியானவர் அந்த படத்தெல்லாம் என்ன செய்யறதில்ல, ஓட்டுறது கிடையாது. ஆவியானவர் ஓட்டுகிற படம் என்ன அப்படின்னா வசனம், தேவனுடைய வார்த்தை, சத்தியம். ஆவியானவர் நமக்கு வசனத்தை நினைப்பூட்டுவார். எந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், நம்ம ஒரு முக்கியமான நேரத்தில் இருப்போம், ஒரு தேவையோடு இருப்போம். அப்போ அந்த தேவைகளின் மத்தியில், அந்த நேரத்தில், அந்த வேலையில் ஆவியானவர் அதற்கேற்ற வசனங்களை நினைவுபடுத்துவார். இப்போ ஒருத்தவங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆவியானவர் என்ன வசனத்தை நினைப்பூட்டுவார் அப்படின்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறாரு, அழிவுக்கு தப்புவிக்கிறாரு, அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் நீக்கி உன்னை திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போலாக்கிறார். இந்த மாதிரி வசனங்களை ஆவியானவர் நினைப்பூட்டல அப்படின்னா நம்ம எதை நினச்சிட்டு இருப்போம்? எதை நினச்சிட்டு இருப்போம்? நமக்கு என்ன உடம்புல இருக்கோ அதையே தான் நினச்சிட்டு இருப்போம். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற வலியையும் வேதனையும் வியாதியையும் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி அது நம்மளை விட்டு போகும்? அதை நம்ம நினச்சிட்டே இருக்கிறோன்னா என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்ம ஆத்துமால அதை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதை என்ன செய்கிறோம்? அது போய் என்னை விட்டு போகாத, என் கூடவே இருக்குன்னு அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ குடும்பத்தில் ஒரு சண்டை வருதுன்னு வைங்களேன், அவன் அப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்து சொல்லிட்டான், என்ன பார்த்து சொல்லிட்டான், என்ன பார்த்து சொல்லிட்டான், பொழுதனைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா மனசு என்ன ஆகும்? கல்லாக போகும், மனசு இறுகி போகும், மனசு அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் வரும். அப்புறம் என்ன ஆகும்? மனசு தாங்காமல் என்ன செய்யும்? பலூனில் காற்று ஓவராக ஊதுனா என்ன ஆகும்? மனசு வெடிச்சு போயிடும். அப்புறம் மனசுலாம் உட்காந்து ஓட அழுகிறது. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் சீசர்களாக இருக்கிற நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்காகலாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கூடாது. ஏன்னா ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை திடப்படுத்தி வசனத்தை நினைப்பூட்டுகிறாரு. நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். யார் மறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நசுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழும்பாவன் நொறுங்கி போவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு வசனத்தை நினைப்பூட்டுவார். ஆவியானவர் நம்மளுக்கு வசனத்தை நினைப்பூட்டுகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தை போதிக்கிறவராக இருக்கிறாரு. உங்கள் ஆவி எப்படி இருக்குது, உங்கள் ஆத்துமா எப்படி இருக்குது, உங்கள் சரீரம் எப்படி இருக்குது, பிதா எப்படி இருக்கிறாரு, ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு, குமாரன் எப்படி இருக்கிறாரு, சபனா என்ன, முதல் வருகனா என்ன, இரண்டாம் வருகனா என்ன, பகிரங்க வருகனா என்ன, இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் 7 வருஷம் என்ன நடக்கும், இங்கே உபத்திர காலம் மகாபோத்திர காலத்தில் என்ன நடக்கும், ரகசிய வரிகளை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படணும்னா எப்படி சபை ஆயத்தமாகணும், இப்படி நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா ஆவியானவர் நீங்கள் எப்படி கனி கொடுக்கணும், நீங்கள் எப்படி வரங்களோடு வாழணும், நீங்கள் எப்படி வல்லமைகளோடு வாழணும், நீங்கள் எப்படி நடமாடும் தேவனுடைய ஆலயமாக வாழணும், எல்லாத்தையும் ஆவியானவர் போதிக்கிறாரு. போதனை ஊழியம் தான் ஆவியானவருடைய மகிமையான ஊழியம். அல்லேலூயா. ஆவியானுடைய மகிமையான ஊழியம் என்ன அப்படின்னா போதனை ஊழியம். அப்போ நான் பைபிளே வாசிக்க மாட்டேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பைபிளை வாசிக்க, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னா அது வேற. உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தும் நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், அது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சில வயசானவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்தில் என்ன செய்யறதில்ல, ஒதுங்கினதில்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மலைக்கு கூட பைபிளை எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, மழைனா என்னது? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில் கூட நீங்கள் வேதத்தை கையில் எடுக்கிற அப்படின்னா எப்படி ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார்? ஆவியானவர் எப்படி உங்களோட பேசுவார்? எப்படி நீங்கள் தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வீங்க? இந்த ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாதான் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க முடியும். ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா, தேவன் உங்களோடு பேசலை அப்படின்னா, அவருடைய சத்தம் வரலை அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் பெற முடியாது.
அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல பராக்கிரமசாலிகளாக மாறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா ஆவியானவர் உங்கள் கூட இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து, எனக்குள்ளே இருந்து போதிக்கிறார். அதுக்கு தான் போதனை முடியும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களோட பேசணும், உங்களை போதிக்கணும்னா முதல் காரியம் எங்கே திரும்ப நடக்குது? அது நீங்கள் கையில் வேதத்தில் எடுத்தாதான். நீங்கள் கையில் வேதத்தை எடுக்கலை அப்படின்னா அங்கே உங்களுக்கு மைனஸ் தான். அந்த காரியத்தை நீங்கள் இழந்து தான் போவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என் கூட இருங்க ஆவியானவரே. அப்போ ஆவியானவர் உங்கள் கூட இருக்குன்னா ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். இப்போ இங்கே வந்து நல்லா சூப்பராக எல்லாம் இது பண்ணி ஏசியை போட்டோன்னு வைங்களேன். ஏசியை போட்டால் எப்படி இருக்கும்? ஏசியை போட்டால் அப்படியே கூலியாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் வந்துட்டா அப்படின்னா அப்படியே போதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆவியானவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் வெள்ளியோ பொண்ணோ அல்ல, அவர் ஜடம் அல்ல, அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் பேசுகிற தேவன். நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிற தேவன். நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அப்போ ஆவியானவரை பேச விடாமல் வாயை அடைச்சி வைக்கிறீங்களே நீங்கள். பைபிள் வாசிக்கலனா யோசிச்சு பார்க்குறீங்களா? பைபிள் வாசிக்கலைன்னா ஆவியானவரை வாயடைச்சி வச்சா அது எவ்வளோ பெரிய குற்றம். ஆவியானவர் வாயடைச்சி வைப்போம் நம்ம. இனிமேல் ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? வாயடைச்சி வைக்காதீங்க. அவர் உங்களோடு கூட ஏராளமாக பேசணும், தாராளமாக பேசணும், மகிமையாக பேசணும். அவர் பேச 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 அவர் உங்களை உணர்த்தத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் மகிமை உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக எடுத்து வேகமாக வாசிங்க. யோவான் 16:8-11 வசனங்களை வாசிங்க. ஆவியானவர் நம்ம கூட எதற்காக இருக்கிறாரு? அவர் எதற்காக போதிக்கிறாரு? எதற்காக உணர்த்துகிறாரு? எதற்காக நினைப்பூட்டுகிறாரு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் உன்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா? அப்ப ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார் அப்படின்னா இந்த 3 வேலையும் நிச்சயமா செய்வார். ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையோடு இருந்து என்ன செய்யறாரு? இந்த 3 வேலையும் நிச்சயமா செய்வாரு. அதுல சந்தேகமே கிடையாது. என்ன கிடையாது? சந்தேகமே கிடையாது. முதல் காரியம் என்னது? பாவத்தை குறித்து. ரெண்டாவது காரியம் நீதியை குறித்து. ரெண்டாவது காரியம் என்னது? நீதியை குறித்து. பாருங்க, இது ரெண்டும் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை வந்து பகுக்கிற ஒரு காரியம். ஒரு தேவனுடைய பிள்ளையை என்ன செய்யுது? பகுக்கிற காரியம். நீங்கள் பாவம் எது, நீதி எதுன்னு தெரிஞ்சு வாழ்ந்தாதான் நித்திய ஜீவனைக்கு அந்த பாதையில் சரியாக போக முடியும். நீங்கள் நீதின்னு நினச்சி பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு என்ன செய்யும்? நான் தெரியாமல் தொட்டேங்க, நெருப்பு சுட்டுருச்சுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழுதிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லுது பாப்பா, லூசுன்னு சொல்லுவாங்க. பாருங்க. அப்போ பாருங்க, நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் பாவம் செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு. புரியுதுங்களா? அதுவே ஆண்டவர் சொல்கிறாரு, அறிந்து செய்கிறவனுக்கு என்ன உண்டு? அநேக அடிகள் உண்டு. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு. அப்போ பாருங்கள், அப்போ ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை அடிகளில் இருந்து, வேதனைகளில் இருந்து, சாபங்களில் இருந்து, நஷ்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். உப்பை தின்னவன் என்ன செஞ்சாகணும்? தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பை செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரே ஒரு தப்பு தான் ஏன் செஞ்சார் அந்த ஆள் மாதிரி பூமியில் எங்கு சார்ந்த குணமெல்லாம் எவனுமே கிடையாது. 30 லட்சம் பேரை இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேர் ஒரு குட்டிஸை வச்சு மேய்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம். 30 லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள், எத்தனை பேர்? 6 லட்சம் ஸ்திரீகள், 12 லட்சம் குலவான்கள். அப்போ மொத்தம் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள்? 24 லட்சம் பேர். கூட வந்து புறஜாதிகள் கொஞ்சம் பேர், எல்லாம் சேர்த்தா 30 லட்சம் பேர் வேதவர்கள் சொல்கிறாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கு 3 வேளை சோறு கொடுத்து அவங்களுடைய பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து இதுக்கு மத்தியில் சோறு தண்ணி இல்லாமல் போய் 40 நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து கிடந்தாண்டால். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவ மனுஷன் பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சு விட்டான். ஏன்னாது பேசுன்னு சொன்ன இடத்துல என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு விட்டான்.
நடந்தது என்ன தெரியுமா? கானானுக்குள்ளே போக முடியல. மகனே பார்த்துக்கோ, பொட்டியை கட்டு, கிளம்பலாம் அப்படின்ட்டார் ஆண்டவர். முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? அப்போ நம்மலாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. மோசே மாதிரி 40 நாள் அண்ணன் தண்ணி இல்லாமல் அந்த அக்கினி பிரசனத்திலே இருந்தவங்க ஒருத்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். சிஸ்டர் அல்லேலியா சொல்கிறாங்க. ஏப்பா பெரிய மோசையோட பெரிய எல்லாம் இங்கே இருக்காங்க அவ்வளோ தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருமே மோசைக்கு கிட்ட நெருங்க கூட முடியாதுங்க. அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். ஒரு காரியத்தை இந்த ஜனங்க படுத்தின பாடல கோவத்தில் என்ன செஞ்சிட்டாரு? பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவனால் கானானுக்குள்ளே போக முடியலைங்க. அப்போ அற்பமான நம்மளாம் ஏமாத்தம் சொல்லுங்கள். அப்போ ஆவியானவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார் தெரியுமா? உனக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து இந்த 3 காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 அவசியம். நம்ம பாவங்கிறது குற்றம், நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ ஆத்துமால அக்கிரமம், ஆவியில் மீறுதல், சரீரத்தில் பாவம் இருக்காங்கிறத நம்மளுக்கு ஆவியானவர் உணர்த்தலைன்னா நமக்கு தெரியாது நம்ம லட்சணம். ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துனதுனால தான் ஒரு பாவிங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சபைக்குள்ளே வந்தோம். அப்போ சபைக்குள்ளே அப்படி வந்த நாம் இந்த சபையில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? 2வது, பாவத்தை மாத்திரம் அறிக்கை செஞ்சு பாவத்தை மாத்திரம் விட்டுக்கிட்டே இருந்தால் பத்தாது, நீதி செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்வார், இதை செய், இப்பொழுது எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதான் இருக்குது. அப்போ ஆவியானவர் உணர்த்தி தான் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் எடுத்த நாம அப்படியே இருக்கக்கூடாது, வளர வேண்டும். இன்னும் ஆண்டவருக்காக வேதம் சொல்லுது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமும் கனமுள்ள பாத்திரமா நம்ம மாறணுமா? அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ 2 கைகளால் நீதியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2 கைகளால் என்ன செய்யணும்? நீதியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏங்க, நீதியை செஞ்சாதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். பாவம் செஞ்சால் நித்திய மரணம் தான் கிடைக்கும். அதுதான் நியாய தீர்ப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? நியாய தீர்ப்பு. அப்போ இந்த 3 காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். நான் பைபிளே வாசிக்க மாட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் பிசாசு வந்து உங்களை என்ன செய்வான்? அப்போலாம் மாதிரி நொறுக்கி என்ன செய்வான்? நல்லா மென்று சாப்பிடுவான். ஆனால் நீங்கள் நல்லா வேதம் வாசிக்கணும், நல்ல பைபிள் ஸ்டடிக்கெலாம் வரணும், நல்ல உபவாச கூட்டத்துக்கெலாம் வரணும், சபை ஐக்கியத்தில் கரெக்டாக இருக்கணும், சத்தியத்துக்கு நல்லா செவி கொடுத்து அந்த சத்தியத்தை நல்லா மனசில் வச்சு சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டாலே பிசாசு என்ன செய்வான்? அலறி அடித்து ஓடிடுவான். அல்லேலூயா. நீங்கள் அவனை அப்பளமாக நொறுக்கலாம். என்ன செய்யலாம்? நீங்கள் அவனை சுக்குநூறாக நொறுக்கி என்ன செய்யலாம்? அவனை வந்தாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் முடியும். ஏன் தெரியுமா? விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம கையில் இருக்குது. அவனுடைய அக்கிய ஆஸ்திரங்களையெல்லாம் தவித்து போகிறது அந்த விசுவாசம். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் எடுத்தோன்னு நினைக்கிறேன். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி வசனத்தினால வரும். எனக்கு எழுத தெரியல, படிக்க தெரியலையா? ஆடியோ பைபிளை போட்டு கேளுங்க. ஆடியோ பைபிள் யூடியூப்லேயே வந்துருச்சு. ஆதியாகமம்னு போட்டிங்கன்னா 52 அதிகாரமும் வந்துடும். மத்தேயுன்னு போட்டிங்கன்னா 28 அதிகாரமும் வந்துடும். வெளிப்படுத்தின விஷயம் போட்டிங்கன்னா 22 அதிகாரம் வந்துடும். 1 யோவான் போட்டிங்கன்னா வந்துடும். 2 யோவான் போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாம் வந்துடும். இன்றைக்கி எல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா கை மேலே என்ன செஞ்சிட்டாரு? கையளவு உலகத்தில் நம்மளை வச்சுட்டாரு. நீங்கள் இந்த கையளவு உலகத்தில் நீங்கள் பைபிளே இல்லைனாலும் என்ன செய்யலாம்? செல்ஃபோனை வச்சு, ஆண்ட்ராய்டு செல்ஃபோனை வச்சு நம்ம ரீல்ஸு அது இதையும் பார்த்து, ஃபேஸ்புக்கு கண்டதுக்காக இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து நேரத்தை செலவு பண்ணுறதில்ல, ஆடியோ பைபிளை போட்டு நல்லா காதில் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆவியானவர் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் உணர்வு உண்டாகும். அல்லேலூயா. அங்கே வசனம் என்ன சொல்லுது? நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் என்ன செய்வார்? மகனே, நீ செய்கிறது என்ன இல்லை, சரியில்லை, இது இப்படியே போணுச்சுன்னா கண்டிப்பாக நீ கேயாசியாக மாறிடுவன்றுவார். கண்டிப்பாக நீ யூதாஸாக மாறிடுவன்றுவார். அப்போ ஆண்டவரே நான் கேயாசியாக மாறக்கூடாது, ஆண்டவரே நான் யூதாஸாக மாறக்கூடாது நீங்கள் அழுதிங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உடஞ்சிங்கன்னா, நொறுங்கினீங்கன்னா அந்த நிமிஷத்திலே உங்களை என்னையும் அவர் இயேசுவாக மாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவாக நம்ம மாறணுங்க. நம்ம என்னவா மாறணும்? இயேசுவா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை எல்லாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ இந்த குமாரனுடைய சாயலை உருவாக்குறார் பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவருடைய ஊழியம். அல்லேலூயா. நம்மளுடைய பார்வை இயேசுவை போல மாறணும். நம்முடைய பேச்சு இயேசுவை போல மாறணும்.
நம்முடைய சிந்தனை இயேசுவை போல மாறணும், நம்முடைய செயல் இயேசுவை போல மாறணும். அதை நம்மளால செய்ய முடியாது, அதை ஆவியானவர் செய்வார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 எடுத்து வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அல்லேலூயா ரூபப்படுகிறோம். ஆமென். திறந்த முகமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய கண்கள் ஆவியானவர் திறப்பாரு. எதற்காக ஆவியானவர் திறப்பாரு? உங்கள் வீட்டில் பீரோவில் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கிறீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் வேணும், வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஆவியானவர் வேதத்தின் மூலமாக இயேசுவை உங்களுக்கு காண்பிப்பார். இயேசுவோட முகத்தை பாரு அப்படிம்பார். நீங்கள் இயேசுவோட முகத்தை பார்ப்பீங்க, கொஞ்சம் நில்லும்பார், உன் லட்சணத்தை பாரும்பார். என்ன சொல்லுவார்? அப்போ நம்ம லட்சணமும் தெரியும், அவரோட முகமும் தெரியும். அவருடைய முகம் எப்படி இருக்குதான்? அவருடைய முகம் எப்படி இருக்குது? எப்படிங்க இருக்கு அவருடைய முகம்? சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் எப்படி இருக்குது? அப்போ நம்ம முகம் எப்படி இருக்குது? காஞ்சி போய் வாடி போய். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது, என்ன சிஸ்டர், என்ன கவலை, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசுகிற அளவுக்கு இருக்கும். அப்போ ஆவியானவர் என்ன சொல்லுவார்? இயேசுவை நோக்கி பாரு. ஏங்க? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ திறந்த முகமாய் இயேசுவோட முகத்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் தான் பார்க்க வைக்கிறார். உங்கள் கூட ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கூட ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வேதத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க, சத்தியத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க, தெய்வத்தை துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை பாடிக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை மையப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கூட ஆவியானவர் இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் உங்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்பீங்க, எழுத்த வீட்டுக்காரன் பிரச்சனையை பேசிகிட்டே இருப்பீங்க, விஜய் சிஎம்மானதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க, மோடி ஊர் சுற்றுறதை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. அவன் ஊரை சுற்றுனா என்ன, சுத்தலாம் என்ன? நமக்கு தேவையா இதெல்லாம்? இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை இயேசு இப்போ வந்தார்னா ஓடி போயிடணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேற எதுக்காகவும் வாழலை. அதனால தான் ஆண்டவர் உன்னையே வெறுத்துருன்ட்டாரு, உன் குடும்பத்தையே வெறுத்துருன்ட்டாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து. ஏன்? சிலுவையை எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைனா என்ன தெரியுமா? சிலுவைனா என்ன தெரியுமா? வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்காக இந்த உலகத்தில் நீ என்ன பாடுபடுகிறியோ, உபத்திரவப்படுகிறியோ, துன்பப்படுகிறியோ, அதுதான் சிலுவை. பார்த்தீங்களா? ஒரு நாள் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த முழுநேர ஊழியத்துக்குலாம் வரதுக்கு முன்னால். அப்போ ஆண்டவர் என் கூட பேசினார், முன்னேற ஊழியத்துக்கு வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் வந்துடும் ஆண்டவரே, பாடு வந்துடும் ஆண்டவரே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அணைய பிள்ளைங்களாம் நான் எப்படி ஆண்டவரே பார்க்குறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், 3வது மாடியில் சாரம் கட்டிட்டு கயிறில் தொங்கிட்டு ஒருத்தன் பெயிண்ட் அடிக்கிறான், அவன் வயிற்றுக்காகவும் வாய்க்காகவும், அவன் வெயிலில் படுற கஷ்டத்தோடய நீ எனக்காக பட போகிற அப்படின்னார் ஆண்டவர். என்ன சொன்னார் ஆண்டவர்? 4வது மாடியில் ஒரு கைத்தை நம்பி, ஒரு குச்சை நம்பி அதில் உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான், வெயிலில், கொதிக்கிற வெயிலில். அவன் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் நரகத்துக்கு போகிறான். உனக்காக கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி ஜீவனையே கொடுத்தேன், எனக்காக நீ சீசனாக இருந்து பரலோகத்துக்கு வந்து என் மனவாட்டி ஆகிறதுக்காக நீ துன்பப்பட்டா என்ன அப்படின்னார் ஆண்டவர். சிலுவையை எடுனார். அப்போ தான் உணர்ந்து ஒப்பு கொடுத்தேன் நான் முன்னேற ஊழியத்து. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலனா கூட ஒரு பகுதி நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்க. ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ஜடமாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் கண் இருந்தும் பார்க்காதவங்களாக இருக்க மாட்டீங்க, காது இருந்தும் கேட்காதவங்களாக இருக்க மாட்டீங்க, வாயிருந்தும் பேசாதவர்களாக இருக்க மாட்டீங்க, கை இருந்தும் எடுக்காதவங்களாக இருக்க மாட்டீங்க, கால் இருந்தும் நடக்காதவங்களாக இருக்க மாட்டீங்க. ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் கண்ணு பார்க்கும், உங்கள் காது கேட்கும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தினார்னா, உணர்த்தினார்னா, உங்கள் கூட இருந்து உங்களை கொண்டு ஆவியானவர் பேசுவார். உங்களோடு பேசுகிற ஆவியானவர் உங்களை கொண்டு பேசுவார். உங்களை உணர்த்துகிற ஆவியானவர் உங்களை கொண்டு இன்னொருத்தரை உணர்த்துவார். உங்களை நடத்துகிற ஆவியானவர் உங்களை கொண்டு இன்னொருத்தரை நடத்துவார். அப்பத்தான் நீங்கள் நடமாடும் தேவனுடைய ஆலயமாக, நடமாடும் தேவனுடைய சீசர்களாக, நடமாடும் தேவனுடைய மகிமையுள்ள ஜனமாக நீங்கள் மாற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? யாக்கோபு 4:5 எடுத்து வாசிங்க.
நான் ஆவியானவரோட நடத்தப்படணும், உணர்த்தப்படணும், நான் ஆவியானவரால் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? யாக்கோபு 4. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் மீனாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அடுத்தது வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனத்தை, இந்த மக வாசித்த அந்த வேத வசனத்துல 3 காரியம் இருக்குது. 1, ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறாரு. 2வது, ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாரு. 3வது, ஆவியானவர் அதிகமான கிருபைகளை தருகிறாரு. அப்ப ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா எதுக்காக இருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக, மணவாட்டியாக, மகிமையுள்ள சபையாக மாற்றுவதற்கு தான் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட அந்த வைராக்கிய வாஞ்சையில போய் நீங்களும் ஆவியானவரோட தோளோட தோள் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுப்பாரு. நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டீங்க. இனி வரும் நாட்கள்ல ஆவியானவருடைய பலத்தினால, ஆவியினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால அக்கினியா எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க. நீங்க நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள்ங்கிறத நம்ம எப்போதும் நமக்கு ஆவியானவர் நினைப்புல வைக்க சொல்கிறாரு. நான் உங்களோடு கூட இருந்து உங்க மேல வைராக்கிய வாஞ்சையா இருப்பேன் ஆவியானவர் சொல்றாரு. வைராக்கிய வாஞ்சனா என்ன தெரியுமா அர்த்தம்? செஞ்சே தீர்வேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய சோர்வுகள் தெரியும், நம்முடைய தேவைகள் தெரியும், நம்ம எவ்வளவு மோசமானவங்க ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன தெரியும்? நம்ம எவ்வளவு பலவீனமானவர்கள் தெரியும். ஆனாலும் ஆவியானவர் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாராம்? பிடிவாதமா இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சனை என்னது? ஒன்னா இயேசுவ மாதிரி மாத்தியே தீர்வேண்டா அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ எப்படிப்பட்ட மோசமானவன், நீ என்னென்ன அந்தரங்கத்தில் செய்வ, உன் மனசு எவ்வளவு பலவீனமானது, உங்கள் அப்பா எப்படி, உங்கள் அம்மா எப்படி, உங்கள் தாத்தா எப்படி, உன் பூட்டை எப்படி, உன் 4ஆம் தலைமுறை என்ன, உன் 7ஆம் தலைமுறை என்ன, எல்லாமே அவர் கையில் இருக்குது. ஆனாலும் அவர் இயேசுவை போல நம்மை மாற்றுவதில் என்னவா இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறாரு. அவர் அதிகமான கிருபைகளை தர வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆவியானவரே, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த ஆவியினாலே வேதம் சொல்லுது, அந்த ஆவியினாலே கர்த்தருக்கு மகிமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என 9 விதமான கனிகளை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு அதிகமான கிருபைகளை கொடுங்கன்னு கேட்குறீங்களா? இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில்